Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல மசாலா உதிராம மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு மீன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மீன் வறுவல் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. மூணுல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்ச மீனெல்லாம் சேர்த்துக்கோங்க. மீன்ல எல்லா பக்கமும் மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. மீனை மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லா பக்கமும் கிடைக்காது. நம்ம எடுத்து வச்ச மீனை ஒன்று ஒன்றா அந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. ஒரு தோசை கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீனெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வேகிறதுக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா மீன் உடைஞ்சிரும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, அவ்வளவுதான்.
ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு சாப்பிடும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. மீன் குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் செஞ்சுருக்கக்கூடிய இதே மெத்தடில் எந்த மீன் வாங்கினாலும் வறுவல் பண்ணும்போது இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.